என் மனைவியை நான் அலங்கரித்து ஏற்றிக்கொண்டு போகிறேன். இங்கு வருகிற இன்னொருத்தன் என் மனைவியின் அழகை ரசித்துக் கொண்டு போகிறான். என் மகளை நான் அவளுக்கு அழகான ஆடைகளை உடுத்தி என் 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு ஓயல் படிக்கிற பிள்ளையை நான் கூட்டிக் கொண்டு போய் கடைத்தெருக்களில் நடந்து திரிகிறேன். எங்கோ ஒரு மூலையில் இருந்து ஆபாசமாக என் பிள்ளையை எவனோ ஒருத்தன் ரசித்துக் கொண்டிருக்கிறான். ரோஷம் வரவில்லையா? உணர்வு கொதிக்கவில்லையா? அப்படி என்றால் இதோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியானவர்களுக்கு ஒரு பெயர் சூட்டுகிறார்கள். அத்தையூஸ். குடும்பத்தில் நடக்கிற அனாச்சாரங்களை, மனைவி பிள்ளைகள் செய்கிற வெறுக்கத்தக்க காரியங்களை கண்டும் காணாமல் ரசித்துக் கொண்டு மௌனமாக கடந்து போகிற ஒவ்வொரு கணவன்மாரும் ஒவ்வொரு தந்தைமாரும் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய தொழுகையால், உங்களுடைய நோன்பால், உங்களுடைய ஸகாத்தால், உங்களுடைய ஹஜ்ஜால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியாது. என் தலைவர் உண்மையை பேசியவர் அஸ்ஸாதிகுல் மஸ்தூக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதன் தன் குடும்பத்தில் நடக்கிற இந்த அனாச்சாரங்களை, தன் குடும்பத்தில் நடக்கிற கேவலமான விஷயங்களை, தன் மனைவி பிள்ளைகள் செய்கிற மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை கண்டும் காணாது போனால் நாளை மறுமையில் அல்லாஹ் அவனுடைய அருள் பார்வையை கொண்டு அவனை பார்க்க மாட்டான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகிறேன், நான் நோன்பு பிடிக்கிறேன், நான் ஹஜ் செய்கிறேன், ஆனால் என் மனைவியை அரைகுறையாக மறைக்க வேண்டிய பகுதிகள் எல்லாம் திறந்திருக்க அந்நிய ஆண்கள் கூடுகிற ஒரு சபைக்கு நான் கொண்டு போய் விடுகிறேன் என்றால், அதை நான் கூட்டி போகிறேன் என்றால், தடுப்பதற்கு என் மனச்சாட்சி விடவில்லை என்றால், அந்த மன தைரியம், அந்த ஈமானிய உறுதி என்னிடத்தில் இல்லை என்றிருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஒரு கணவனாக, நான் ஒரு புருஷனாக, நான் ஒரு தந்தையாக, நான் ஒரு சகோதரனாக இருப்பதில் என்ன ஆண்மை இருந்து விட போகிறது? என்ன தைரியம் இருந்து விட போகிறது? அன்புக்குரியவர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இது அல்லாஹ்வுடைய பூமி, இது அல்லாஹ்வுடைய பூமி. அல்லாஹ் இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய சட்டம் மட்டும்தான் அமல்படுத்தப்பட வேண்டும். அதை அமல்படுத்துகிற பொழுதுதான் வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கிடைக்கும். என் ஈமானிய உறவுகளே, எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து சொல்லுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தின் சந்தோஷங்களுக்காக, இந்த உலகத்தின் இன்பங்களுக்காக, இந்த உலகத்தில் ஒரு சில மணி நேரங்கள் கிடைக்கிற சந்தோஷங்களுக்காக அல்லாஹ்வை நிராகரிக்கிற, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற, அல்லாஹ்வுடைய மார்க்கம் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கப்படுகிற, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் சின்ன பின்னப்படுத்தப்படுகிற, அல்லாஹ் வெறுக்கிற இசைகள் அரங்கேற்றப்படுகிற இந்த நிகழ்வுகளுக்கு சென்றுதான் நீங்கள் சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தால், என் ஈமானிய உறவுகளே, ஒரு தியரியை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வெறுத்த ஒரு காரியத்தில், தடுத்த ஒரு காரியத்தில் சந்தோஷமும் மன அமைதியும் கிடைக்கும் என்பது உண்மை என்றிருந்தால், நீங்கள் நம்புவதை போன்றது சத்தியம் என்றிருந்தால், அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தையும் பொய்யாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, பொய்யாக இருக்க வேண்டும், கிடைக்கவே மாட்டாது. அல்லாஹ் மீறி தெரிந்து கொண்டு அவனுக்கு மாறு செய்கிற பொழுது இதைவிட பெரிய சோதனைகளை கொண்டு வாழ்க்கையில் அல்லாஹ் எம்மை சோதிப்பான். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ் எப்படி இரக்கம் உள்ளவனாக இருக்கிறானோ அதே போன்றுதான் தண்டிப்பதிலும் கடுமையானவன் அவன். தண்டிப்பதிலும் கடுமையானவன் அவன். அவன் இரக்கத்தை அடகு வைத்து, அவன் பாசத்தையும் அன்பையும் ரஹ்மத்தையும் அவன் அருளையும் விலை பேசி வைத்துவிட்டு, அதை காரணமாக வைத்து மீண்டும் 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 அவனை கோபப்படுத்துகிற காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற பொழுது, நபியே, ரப்பினுடைய பிடி மிக கடுமையாக இருக்கும் என்பதை அவர்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். والذين كذبوا بآياتنا والذين كذبوا بآياتنا سنستدرجهم من حيث لا يعلمون. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பித்து, அல்லாஹ் இணை வைக்காதே என்று சொன்ன பொழுது, இணை வைத்தால் அதை மன்னிக்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது, فقد حرم الله عليه الجنة, அவர்களுக்கு சுவனமே ஹராம் என்று சொன்ன பொழுதெல்லாம் அதை மீறி, இல்லை அந்த சபைக்கு நான் போவேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு, அல்லாஹ்வின் தூதருடைய
அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எல்லாம் பொய்ப்பித்து விட்டு யாரெல்லாம் போகிறார்களோ அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய வார்த்தை சகோதரர்களே இந்த உலகத்தில் சத்தியமான வார்த்தை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், அவர்கள் அறியாத புறத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை நாங்கள் பிடிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.